அருமையான ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்து உலர் திராட்சை முந்திரி இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதே பாத்திரத்தில் ரவா சேர்த்து வறுத்துக்குங்க. நான் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன், அது எனக்கு போதும். மிதமான சூட்டில் வறுத்துக்குங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம், கலர் மாற வேண்டாம். கொஞ்சம் வறுத்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்த ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கொதித்து வரட்டும், கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கிங்க. நல்ல கொதி வந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்குங்க. வேணாங்கிறவங்க வேண்டாம், நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கலர் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போடலைன்னா நல்லா இருக்காது, வெறும் சுகர் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. இந்த உப்பு மறக்காமல் உப்பு போட்டுருங்க. அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிங்க. கிளறாமல் விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும், கிளறிக்கிட்டே இருங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நெய் சேர்த்துக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும், அடி பிடிக்காமலும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு டைட்டாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1½ கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் ரொம்ப வேண்டாம்னா 1 கப்பு சேர்த்துக்குங்க. சுகரை சேர்த்ததும் கொஞ்சம் லூஸ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துல கொஞ்சம் டைட் ஆகும், நீங்களே பாருங்க. கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிளறிக்கிங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி திராட்சை, அதை கொஞ்சம் போட்டு கிளறினீங்கன்னா அட்டகாசமான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆயிடும்.